கீழ்ப்படுகை மாநிலங்களினுடைய ஒப்புதல் இல்லாமல் மேல்படுகையில் அணை கட்டக்கூடாது என்று 2 ஒப்பந்தங்களும் கூறியிருக்கின்ற நிலையில் 2 மாநிலங்களும் ஒப்பந்தமானதற்கு பின்பு கிருஷ்ணராஜ சாகரில் 44 டிஎம்சியும் அதே போல மேட்டூரில் 93.5 டிஎம்சியும் அணை கட்டிக்கொள்ளலாம் என்றும் அரசியல் சாசனம் என்று நாங்கள் கருதுகின்றோம். தஞ்சை விவசாயிகள் தண்ணி திறந்துடணும்னா தமிழ்நாட்டு முதலமைச்சரை கேட்பாங்க இதுவரைக்கும். ஏன்னா இனிமேல தஞ்சாவூருக்கு தண்ணி வரணும்னா கர்நாடகா முதலமைச்சர்கிட்ட கையேந்து நிக்கணும். கர்நாடக அரசு கர்நாடக பகுதிக்குள் தமிழ்நாடு எல்லையில் மேகதாட்டு என்ற இடத்தில் மிகப்பெரிய அணை 67.17 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட அணையை கட்டுவதற்கு தீவிரமாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கான அனுமதியை மத்திய நீர்வள ஆணையம் வந்துவிட்டது. உச்சநீதிமன்றமும் இதற்கு தடை செய்யவில்லை. விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கு அனுமதி கொடுத்ததில் அரசியல் சாசனம் கேள்விக்குறியாயிருக்கிறது என்று நாங்கள் கருதுகின்றோம். 1924 ஆண்டு 1892 ஆண்டு ஆகிய ஒப்பந்தங்கள் அப்பட்டமாக மீறப்பட்டிருக்கின்றன. கீழ்ப்படுகை மாநிலங்களினுடைய ஒப்புதல் இல்லாமல் மேல்படுகையில் அணை கட்டக்கூடாது என்று 2 ஒப்பந்தங்களும் கூறியிருக்கின்ற நிலையில் 2 மாநிலங்களும் பேசியதற்கு பின்பு ஒப்பந்தமானதற்கு பின்பு கிருஷ்ணராஜ சாகரில் 44 டிஎம்சியும் அதே போல மேட்டூரில் 93.5 டிஎம்சியும் அணை கட்டிக்கொள்ளலாம் என்றும் ஒப்பந்தம் முடிவு செய்யப்பட்டு இன்றைக்கு அந்த 2 அணைகளும் பயன்பாட்டில் இருக்கின்றது. இந்த நிலையில் மேட்டூருக்கு மேலே அணை கட்டினால் மேட்டூர் அணை தேவையில்லை. மேட்டூர் அணையில் தண்ணியை தேக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழல் தமிழ்நாட்டிற்கு இருக்கின்றது. தஞ்சை விவசாயிகள் தண்ணி திறந்துடணும்னா தமிழ்நாட்டு முதலமைச்சரை கேட்பாங்க இதுவரைக்கும். ஏன்னா மேட்டூர்ல இருந்து திறந்துவிட முடியும். இனிமேல தஞ்சாவூருக்கு தண்ணி வரணும்னா கர்நாடகா முதலமைச்சர்கிட்ட கையேந்து நிக்கணும். தமிழ்நாட்டினுடைய உரிமை எப்படி மீறப்படுகின்றது? இப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கின்றது. நாங்க என்ன சொல்றோம்னா 1991 காவிரி நதி கர்நாடகாவிற்கு சொந்தம் என்று கர்நாடக அரசு சட்டமன்றத்திலே ஒரு சட்டத்தை நிறைவேற்றிய பிறகு காவிரி நடுவர் மன்றத்தை விட கர்நாடக சட்டமன்றம் ஏற்படுத்துகின்ற தீர்மானம் தான் சட்டப்பூர்வமாக பெரிதென்று கர்நாடகம் ஒரு நிலையை எடுத்த பின்பு அன்றைக்கு ஜனாதிபதியாக இருந்த ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் அவருக்கு இருந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அரசியல் சாசன பிரிவு 143 கீழ் உச்ச நீதிமன்றத்திற்கு ஒரு சில கேள்விகளை எழுப்பினார். அந்த கேள்விகள் தான் உச்ச நீதிமன்றம் பதில் சொன்னதற்கு பின்னால் காவிரி நடுவர் மன்ற அதிகாரத்தையும் காவிரி உரிமையையும் தமிழ்நாட்டிற்கு பெற்றுக் கொடுத்தது. இன்றைக்கு அதே ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கின்றது. அதனால் இந்த பிரச்சனையில் இந்தியாவினுடைய ஜனாதிபதி ஆர்டிகிள் 143 பிரிவின் கீழ் உச்ச நீதிமன்றத்திற்கு கேள்விகளை எழுப்ப வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம். ஜனாதிபதிக்கு கோரிக்கை விடுத்து நாங்கள் அத்தனை பேரும் மனு அனுப்பியுள்ளோம். இந்தியாவினுடைய ஜனாதிபதி அவர்கள் இது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை என்று மட்டும் பார்க்காமல் மாநில உரிமை பிரச்சனை, மாநிலங்களுக்கு இடையே ஓடுகின்ற நதிகளினுடைய பிரச்சனை, இந்தியாவினுடைய ஆன்மா இறையாண்மை இந்த காவிரி பிரச்சனையில இருக்கிறது. இது மிக மிக முக்கியமான பிரச்சனை என்று கருதி இந்தியாவினுடைய ஜனாதிபதி இதிலே தலையிட வேண்டும். நாங்கள் இன்றைக்கு கோவையிலே இந்த போராட்டத்தை தொடங்கி இருக்கின்றோம். தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நாங்கள் செல்லுவோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் அங்கிருக்கின்ற மக்கள்
ஜனாதிபதிக்கு இந்த கடிதத்தை அனுப்பி தமிழ்நாட்டினுடைய உணர்வுகளை புரிய வைக்க வேண்டும். ஏன்னா நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு, அரசாங்கம் கைவிட்ட பிறகு ஜனாதிபதிக்குத்தான் கடிதம் அனுப்புவோம். அந்த மாதிரி அனைத்து வாய்ப்புகளும் தடுக்கப்பட்ட பிறகு ஜனாதிபதிக்கு கருணை மனு அனுப்புகின்றோம். காவிரியின் உயிரை காப்பாற்றுவதற்கு ஜனாதிபதிக்கு கருணை மனு அனுப்புவதற்காக இங்கே நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். இது சாதாரண பிரச்சனை நினைச்சிடாதீங்க. தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குது, குளங்களுக்கு தண்ணி இருக்குது, விவசாயத்துக்கு தண்ணி இருக்குதுன்னு எல்லாரும் பேசாம போனீங்கன்னா என்ன விளைவு ஏற்படும் புரிஞ்சுக்குங்க. 1972க்கு முன்னாடி 600 டிஎம்சி தண்ணிய காவிரியில நம்ம புழங்கணும். இன்னைக்கு 400 டிஎம்சி ஆயிடுச்சு. அது கூட சரியா வர்றதில்ல. 200 டிஎம்சி குறைஞ்சு போச்சு. இப்போ மேகதாட்டுல அணை கட்டினா 67 டிஎம்சிக்கு அணை கட்டினா ஒரு வருஷத்துல அந்த அணையிலிருந்து 200 டிஎம்சி தண்ணிய அவங்களால எடுக்க முடியும். நமக்கு கர்நாடகா கொடுப்பதாக இருக்கிற தண்ணீர் 177.25 சிஎம்சி தான். அதனால ஒரு செட்டு தண்ணி கூட தமிழ்நாட்டுக்கு கிடைக்காது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு எல்லாத்தையும் குப்பையில போட்டுருவான். அந்த அணை கட்டப்படாதனால அணைக்கு கீழ்ப்பகுதியில் இருக்கின்ற தண்ணீர் நேரடியாக மேட்டூருக்கு வருகிறது. அந்த அணையை கட்டுனா நமக்கு தண்ணீரே வராது. காவிரியினுடைய உரிமையை மறந்துடலாம், தஞ்சாவூர் விவசாயத்தை மறந்துடலாம், திருச்சி குடிநீரை மறந்துடலாம், சேலம் குடிநீரை மறந்துடலாம். தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த குடிநீரும் அபாயத்திலே இருக்கின்றது. தமிழ்நாட்டினுடைய விவசாயம் அபாயத்திலே இருக்கின்றது. தமிழ்நாட்டு மக்கள் கொதித்து எழ வேண்டும். நான் கேட்கிறேன், உதயநிதி பெருசா, விஜய் பெருசான்னு சண்டை போட்டிருக்கிறியே, காவிரி பெருசான்னு யோசி. இவங்க முக்கியம் இல்ல, காவிரி நதி தான் முக்கியம். இந்த நதியை காப்பாற்றுகின்ற பொறுப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கின்றது. காவிரி பாதுகாத்து கொடுத்தது இந்த அரசாங்கம் இல்லை. காவிரிக்கு பிரச்சனையாக வரும்போது காவிரிக்கு ட்ரிபியூனல் வேணும்னு கேட்டது விவசாய சங்கம். மக்கள் தான் போராடி காப்பாற்றினார்கள். இன்றைக்கு மக்கள் தான் போராடணும். மக்களினுடைய எழுச்சி தான் காவிரியை தமிழ்நாட்டிற்கு காப்பாற்றி தரும். தமிழ்நாட்டினுடைய மக்கள் கொதித்தெழ வேண்டும். திருச்சியிலே, தஞ்சாவூரிலே, கோவையிலே, மதுரையிலே காவிரி நதி இங்கே பாய்கிறது, அங்கே பாயவில்லை என்றல்ல. காவிரி நதி தமிழ்நாட்டினுடைய உயிர், தமிழ்நாட்டினுடைய குடிநீர், தமிழ்நாட்டினுடைய விவசாயம். இந்த காவிரி அழிந்து போகின்ற நிலையை ஏற்படுத்தக்கூடாது. அப்படியே இப்படி பார்த்து காவிரி எங்க சார், காவிரி எங்க சார்னு தேடுற நிலைமைக்கு நாம் போய்விடக் கூடாது. அதனால் காவிரியை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவுடைய ஜனாதிபதிக்கு நீங்கள் கோரிக்கை அனுப்புங்கள். ஆர்டிகிள் 143 படி உச்ச நீதிமன்றத்திற்கு ஜனாதிபதி கேள்வி எழுப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு தமிழரும் வைக்க வேண்டும் என்பது மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தினுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம்.